தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். இந்த மாலை வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 54:9. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம், நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று, இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும், உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும், உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும், உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அதனுடைய பிந்தைய பகுதி, அதாவது 39ஆம் அதிகாரத்திற்கு பிற்பாடு இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பிலிருந்து எப்படியெல்லாம் மீட்க போகிறார், இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்பதை பற்றினதான நம்பிக்கையூட்டக்கூடிய பல நல்ல செய்திகளை ஆண்டவர் அதில் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அந்த 39 அதிகாரம் வரையில அவருடைய வாழ்க்கையில உண்டாக போகிற சில துன்பங்களையும் துயரங்களையும், அவங்களுக்கு உண்டாக போகிற சிறையிருப்பையும், அந்த சிறையிருப்பின் நிமித்தமாக அவர்கள் அனுபவிக்க போகிற கடினமான காலங்களையெல்லாம் அந்த தீர்க்கதரிசி முன்னுரைத்திருப்பார். பிறகு 39ஆம் அதிகாரத்துக்கு பிறகு ஆண்டவர் செய்ய போகிற நல்ல காரியங்களோட வாழ்க்கையில கர்த்தர் இவர்களை கைவிடாமல் எப்படியெல்லாம் மீட்க போகிறார், இவருடைய வாழ்க்கை எப்படி ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் நன்மையாய் மாறப்போகிறது என்பதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அங்க தெளிவா எடுத்துரைக்கிறார். ஆகவே அந்த 40ஆம் அதிகாரத்துக்கு பிறகு இருக்கிற நிறைய இடங்கள்ல ஏராளமான வாக்கு தத்தங்கள் நிறைந்திருக்கிறத நாம பார்க்க முடியும். நிறைய புத்தாண்டுகள்ல கூட இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இருந்து தான் ஏராளமான வாக்கு தத்தங்களை நிறைய சொல்லுவாங்க. நம்முடைய தேவன் நம்பிக்கையின் தேவன். பிரைஸ் காட். ஆமென். உடைந்து போயிருக்கிற, நொந்து போயிருக்கிற, ஆறுதல் இல்லாமல் இருக்கிற, எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடும் கவலையோடும் எதிர்காலமே இல்லாம ஏங்கி நிற்கிற மக்களுக்கெல்லாம் கர்த்தர் நன்மையை தருகிறவராயிருக்கிறார். என்னிடத்துல உனக்கு நம்பிக்கை உண்டு என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்பவுமே நமக்கு நம்பிக்கை கொடுப்பதாய் அது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இப்ப நம்ம வாசிச்சோம். இந்த வார்த்தையில இது இந்த ஏசாயா 54:9 இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்றார். இது அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையில இவங்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்ததை சொல்றார். இது உங்களை நான் இப்ப பனிஷ் பண்றேன், இப்ப நான் என்ன பண்றேன்னா இமைப்பொழுது உங்களை நான் கைவிடுறேன். ஸோ இது நோவாவின் நாட்கள்ல உண்டான வெள்ளத்தை போல் இருக்கும். நோவாவோட நாட்கள்ல ஒரே ஒரு முறை தான் வெள்ளம் வந்துச்சு. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வாக்கு பண்ணிட்டேன், உடன்படிக்கை பண்ணிட்டேன், இனி உங்க மேல வெள்ளம் வராது, ஜலப்பிரளயம் வராதுன்னு நான் ஆணையிட்டேன். அதே போல நான் இப்போ உங்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறேன். என்னன்னா, உங்க மேல நான் என்ன பண்ண மாட்டேன்னா
கோபப்பட மாட்டேன் அப்படின்னு ஆணையிட்டு கொடுப்பேன் என்பதாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். முதல்ல இந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவா நாம புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கவனிங்க, வேதத்தில் அதாவது ஆண்டவர் சில நேரங்கள் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் சாதாரணமா படிக்கும் பொழுது அவ்வளோ ஈஸியா என்ன பண்ணாதுன்னா புரிந்து கொள்ள முடியாது. அதை கொஞ்சம் உற்று நோக்கினா தான் புரியும். இங்க ஆண்டவர் இந்த ஏசாயா 54ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க போனோம்னா, இந்த 54ஆம் அதிகாரம் புரியணும்னா 51ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிச்சாதான் புரியும். ஏன்னா 54ஆம் அதிகாரத்தின் துவக்கமே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிள்ளை பெறாத மலடியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிள்ளை பெறாத மலடியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப யாரு அந்த பிள்ளை பெறாத மலடி அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா, 51ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனோம். ஏசாயா 51ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, இந்த பிள்ளை பெறாத மலடியே என்று யாரை சொல்றாரு அப்படின்னா, சாராளை சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமை பற்றியும் சாராளை பற்றியும் அங்க ஆரம்பிக்கிறாரு 51ஆம் அதிகாரத்துல. அவங்க ரெண்டு பேரும் தனி ஆட்களா இருந்தாங்களாம். தனி ஒருவனா அவனை இருக்கும் பொழுது நான் அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதிச்சேன், அவனை பெரிய ஜாதியாக்கினேன். ஒரு கைப்பிடி நலம் கூட இல்லாதப்ப அவன் என்னை விசுவாசிச்சான், அவனுக்கு ஒரு பெரிய தேசத்தையே நான் கொடுத்தேன் அப்படின்னு ஆபிரகாம் சாராள் என்பவர்களை பற்றியும் அவர்கள் மூலமா இந்த சந்ததி உற்பத்தியானதை பற்றியும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தெளிவா சொல்லிக்கிட்டு வர்றாரு. நல்லா கவனிங்க. அப்ப ஆபிரகாம் சாராள் என்பவர்கள் மூலமா உருவான இந்த சந்ததி இஸ்ரவேல் சந்ததியார். இப்ப இந்த இஸ்ரவேல் சந்ததியார் ஆபிரகாமினுடைய வம்சம் தான். அதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமோ கிடையாது. சரி, இவங்க மட்டும்தான் ஆபிரகாமுடைய சந்ததியாரா அப்படின்னு கேட்டா இல்ல. இஸ்ரவேலர் மட்டும் ஆபிரகாமுடைய சந்ததி கிடையாது. உலகத்துல யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் ஆபிரகாம் சாராளுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் இங்க பிள்ளை பெறாத மலடியே நீ என்ன பண்ணு, மகிழ்ந்து பாடு. காரணம் என்னன்னா, உன் பிள்ளைங்க, அதாவது ஆபிரகாம் சாராள் என்பவருடைய உங்களுடைய பிள்ளைங்க பிள்ளை பெற்றவளை விட, அதாவது ஆகாரை விட உன் பிள்ளைங்க தான் என்னவா இருக்க போறாங்க, அதிகமாக இருக்க போகிறார்கள். அப்படின்னா கவனிங்க, இங்க யூதர்கள் மாத்திரம் கிடையாது, இஸ்ரவேலர்கள் மாத்திரம் கிடையாது, பூமியில் இருக்கிற எல்லா ஜாதியினரும் எல்லா இனத்தினரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சாராளுக்கு என்னவாயிட்டாங்கன்னா பிள்ளைகள் ஆயிட்டாங்க. அப்ப இவர் என்ன எங்க கம்பேர் பண்றாருன்னா, ஆகாருடைய பிள்ளைகளை விட சாராளே உன் பிள்ளைகள் அதிகம் அப்படின்றார். இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம இது இன்னொரு நாள் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இதை புரிஞ்சுக்கணும்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவத்தை பவுல் என்ன பண்ணுறாருன்னா அங்கே விளக்குறாரு. அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ சாராளுக்கு புற ஜாதியிலிருந்து புற இனத்திலிருந்து ஏராளமான சந்ததியை ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்பது அங்கே இருக்கிற மிக முக்கியமான வாக்கு தத்துவம். அப்ப நல்லா கவனிங்க. இந்த வாக்கு தத்துவத்தில் என்ன இருக்கு, இந்த 54ஆம் அதிகாரத்துக்கு கொண்டு வரும் பொழுது சகல புறஜாதி மக்களும் எப்படி சாராளுக்கு பிள்ளைகள் ஆகிறார்கள் என்பதையும், இஸ்ரவேல் ஜனத்துக்கு புதிய உடன்படிக்கையின் மூலமாக, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, மேசியாவின் மூலமாக உண்டாக போகிற மன்னிப்பையும் மீட்பையும் பற்றி இந்த 54ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். ஆகவே ரெண்டு சாரருக்குமான செய்தி இருக்குது. உலகத்தில் இருக்கிற புறஜாதிகளுக்குமான மெசேஜ் இங்க இருக்குது, இஸ்ரவேல் ஜனத்துக்குமான மெசேஜும் இங்க இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டாக போகிற மன்னிப்பு, புதிய உடன்படிக்கை, ஆசீர்வாதம் என்ன அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி, சகல புறஜாதிகளும் ஆபிரகாம் சாராளுடைய சந்ததியாக மாறி அவங்க எப்படி கிறிஸ்துவின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட போறாங்க அப்படின்ற ரெண்டு செய்திகளையும் இந்த அதிகாரமானது உள்ளடக்கி இருக்கிறது. பிரைஸ் காட், ஆமென். ஆமா, நான் சொல்றது ஒருவேளை கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்கு கஷ்டமா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா காலப்போக்கில் நமக்கு நிறைய காரியங்கள் புரியும். பிரைஸ் காட், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கவனிங்க, இப்ப இந்த தீர்க்க தரிசனம், இந்த குறிப்பா இந்த பர்டிகுலரா இந்த 9வது வசனத்தை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்களை இப்ப அவர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்க போறார், அதாவது தண்டிக்க போகிறார். இந்த தண்டனை என்பது அவர்கள் மேல் நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த தண்டனை நியமிக்கப்பட்ட ஒன்று. இப்ப தண்டிச்சிட போறேன், நான் உன்னை அடிக்க போறேன், உன்னை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்க போறேன். ஆனா இப்ப ஒப்பு கொடுத்துட்டேன்றதுக்காக நான் உன் மேல ரொம்ப கோபமா இருக்கிறேனோ,
நான் உன்னை மறந்துட்டேனோ, நான் உன்னை கைவிட்டுட்டேனோ நீ என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும். எவ்வளோ அழகாக அதை சொல்றாரு பாருங்களேன். ஒரு பெற்றோர்கள் பிள்ளையை அடிக்கிறாங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் புரியறதில்ல. அப்பா அம்மா அடிச்சாங்கன்னா அப்பா அம்மா ஏதோ என் மேலே கோபத்தில் அடிக்கிறாங்கன்னு நிறைய நேரத்தில் தவறாக புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்பா அம்மா என் மேலே இருக்கிற பாசத்தில் அடிக்கிறாங்கன்றது நிறைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறதில்ல, புரியறதில்ல. என் மேல இருக்கிற கரிசனைகளை, என் எதிர்காலத்தை குறித்த அக்கறையில அவங்க என்ன பண்றாங்கன்னா கண்டிக்கிறாங்க, தண்டிக்கிறாங்கன்றது பல பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியம். அப்ப அதைத்தான் சொல்றாருங்க, இது நோவாவின் காலத்தில் உண்டான ஜலப்பிரளயத்தை போல் இருக்கிறது அப்படின்னு நோவாவோட காலத்தை எடுத்துட்டு வந்து இந்த பனிஷ்மெண்ட்டையும் நோவா நாட்களில் நடந்த ஜலப்பிரளயத்தின் மூலமாக உண்டான அந்த அழிவையும் இங்க என்ன பண்றாருன்னா ஒப்பிட்டு இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக விளக்குறார். இது நோவாவின் காலத்தில் உண்டான ஜலப்பிரளயத்தை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்ப நல்லா கவனிங்க, நமக்கு தெரியும் நோவாவின் நாட்களில் உண்டான ஜலப்பிரளயத்தை பற்றி நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு அறிந்திருக்கிறோம். தெரியாதவர்களுக்காக கொஞ்சம் வேகமா சொல்றேன். ஆண்டவர் இந்த பூமியை படைத்து அவர் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் உருவாக்கின பிற்பாடு தேவன் என்ன பண்றார்னா எல்லாவற்றையும் தேவன் பார்த்தார், எல்லாவற்றையும் நல்லது என கண்டார். ஆமென், பிரைஸ் காட். தேவன் உருவாக்கின எல்லாம் நல்லது. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் உருவாக்கினதெல்லாம் நல்லது, எதுவுமே கெட்டது கிடையாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தேவன் உருவாக்கினது எல்லாம் நல்லது. பிசாசு சிலதை உருவாக்கினான், அவைகள் தான் கெட்டது. ஆகவே தேவன் உருவாக்கியவைகளை நீங்கள் தேவன் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நோக்கத்தோடு அதை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினா அது பிரச்சனை கிடையாது. தேவன் உருவாக்கின எல்லாவற்றிலும் பிசாசு உருவாக்கின நோக்கங்களை நாம் உட்புகுத்துவோமானால் அங்கே அது பாவமாய் போய்விடும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, தேவன் உருவாக்கின எல்லாம் நல்லது. தேவன் சகலத்தையும் பார்த்தார், எல்லாம் அவரோட பார்வைக்கு எப்படி இருந்ததுன்னா நன்றா இருந்தது. தேவன் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். தேவனுடைய சிருஷ்டிப்புல எதுவுமே கெட்டது கிடையாது. அப்ப இங்க பிசாசு சில காரியங்களை சிருஷ்டித்தான், உருவாக்கினான், அல்லது சில காரியத்தினுடைய ஆதி காரணக்கர்த்தாவாக பிசாசு இருக்கிறான். 1 யோவான் 2:15 நாம் அதை வாசிக்கிறோம். அப்ப அவைகளை பிசாசு உருவாக்கினான். அவைகள் மூலமாக நாம் என்ன பண்றோம்னா அவைகளை நாம் பிசாசு உருவாக்கின காரியங்கள் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற தேவனுடைய சிருஷ்டிகளை பார்க்கறதுனால தான் தேவன் உண்டாக்குனது கூட தப்பு மாதிரி சில நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுது தெரியுது. தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற பல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் சிலர் இன்னைக்கு கெட்டது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறது காரணம்னா இதை ரெண்டுத்தையும் பகுத்து பார்க்க தெரியாததுதான் பிரச்சனை. ரைட். அப்படி தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். மனுஷனை ஆண்டவர் நேர்த்தியாக உண்டாக்கினார், அவனுடைய சாயலின்படியாக உண்டாக்கினார். தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது எந்த விதமான குறைவுகளும் அவனிடத்தில் இல்லை. கவனிங்க, அவனுக்குள்ள அவருடைய ஜீவன் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், மனிதனை எப்பவுமே தேவன் அடிமையாகவோ அல்லது ரோபோவை போலவோ இயக்க விரும்புவதே இல்லை. அவன் தன்னிச்சையாக சுய சித்தம் உள்ளவனாக செயல்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது. ஆகவே எல்லாவற்றையும் ஆண்டவர் படைச்சிட்டு நல்லது கெட்டதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு வாழ்க்கையில் எதை வேணுமோ தெரிந்து கொள்ளும் உரிமையும் ஆண்டவர் நம்ம கொடுக்குறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. அப்ப இந்த மனிதன் என்ன பண்றான்னா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது அவனுக்கு கசப்பாய் தோன்றினது போல. அதனால பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து செய்யத்தகாத ஒன்றை என்ன பண்ணிட்டான்னா செய்துட்டான். தன்னுடைய வாழ்க்கைக்கு எது அழிவோ, எது மரணமோ, எது சாபமோ, எது தன்னுடைய தலைமுறைகளுக்கெல்லாம் நல்லது இல்லையோ அதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணான்னா தெரிந்து கொண்டான். இது நிமித்தமாக மனுக்குலமானது சீரழிய தொடங்கியது. இந்த மனுக்குலத்தில் என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். பகைமைகளும் சண்டைகளும் களவுகளும் சகல விதமான அசுத்தங்களும் அருவருப்புகளும் உருவாகி பெருகி தேவன் நல்லது என்று பார்த்த இந்த பூமி ஆண்டவர் 6ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த பூமியில எப்படி 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 எப்படியா நான் மனுஷனை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த சகல படைப்புகளின் மகுடமாக சகல படைப்புகளையும் ஆளுகை செய்கிறவனாக
சகல படைப்புகளையும் பராமரித்துக் கொள்ளுகிறவனாக, சகல படைப்பின் மேல் இவனுக்கு அதிகாரம் கொடுத்து, இதெல்லாம் நீ ஆள்றதுக்காக, நீ அனுபவிப்பதற்காக, இவளெல்லாம் பராமரித்து உருவாக்கி பெருக்கி இவர்களுக்கு இந்த சகல ஜீவன்களுக்கும் நீ நன்மை செஞ்சு நீயும் அதன் மூலமா மகிழ்ச்சியா சந்தோஷமா இரு அப்படின்னு வச்ச இந்த உலகமே இந்த ஒரு மனிதன் மூலமாக கெட்டு சீரழிந்து இந்த உலகமே நாசமாகிட்டு இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். இந்த மனுஷனை அப்படியே விட்டா சகல நன்மைகளும் கெட்டு போகும் அப்படின்றத ஆண்டவர் பார்த்து என்ன பண்றாருன்னா, இனி நான் என்ன பண்ண மாட்டேன்னா, மனுஷன்ல நடமாடுற மனுஷனாகட்டும் மிருகமாகட்டும் யாரையும் நான் உயிரோட வைக்க மாட்டேன், எல்லாரையும் நிக்கிரகம் பண்ண போறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு முடிவுக்கு வராரு. அப்படி முடிவுக்கு வரும்பொழுது நல்லா கவனிங்க, தேவன் அப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்னா நீங்க ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். ஒன்று ரெண்டு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, தேவன் எப்பவுமே நீதியுள்ள தேவன். பிரைஸ் காட், ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அப்ப தேவன் நீதியுள்ள தேவன் அப்படின்றத நாம ரொம்ப தெளிவா தெரியணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணார்னா, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அப்ப பாவத்தை அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா சகித்து கொண்டிருக்க முடியாது. அப்ப அந்த பாவத்திற்கான தண்டனைய நிச்சயமாக அவர் என்ன பண்ணணும்னா வழங்கியே ஆகணும். ஏன்னா பாவத்தோட அவர் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது, பாவத்தோட அவர் ஒத்து போயிட முடியாது. அப்ப ஏன்னா அவர் நீதி உள்ள ஒரு தேவனா இருக்கிறார். ரைட். அப்ப இதுல ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன, முதல்ல அவர் நீதி உள்ள தேவன். சரி, நீதி உள்ள தேவன் பாவத்துக்கான தண்டனையை முழுசா செலுத்திடுறாரு. ஆனாலும் என்ன, நீதியை செலுத்தும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா அந்த நீதியில, அதாவது அவருடைய உக்கிர கோபத்துல கொஞ்சம் அன்பையும் கலந்து விடுகிறார். கொஞ்சம் என்ன பண்றாருன்னா அன்பையும் கலந்து விடுகிறார். அதனுடைய அடையாளமாக, அவருடைய அன்பின் அடையாளமாக, கிருபையின் அடையாளமாக என்ன பண்றாரு அப்படின்னா, இதை முற்றிலும் அழிக்காதபடிக்கு அதுல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் மீதியா வைக்கிறார். நான் நேற்று கூட வகுப்புல சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இந்த நேபுகாத் நேச்சாரை பற்றி தானியேல் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு பெரிய சொப்பனம் பார்க்கிறாரு. அந்த சொப்பனத்துல அந்த மரத்தை வெட்டி போடு அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வெட்டி போடு அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அதனுடைய அடிமரம் இருக்கட்டும்னு சொல்லுவார் ஆண்டவர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒரு பக்கம் வெட்டி போடுன்னு சொல்லிட்டாலும் அதனுடைய அடிமரம் இருக்கட்டும். ஏன் அந்த அடிமரம் இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, அது இன்னும் வளர்ந்து துளிர்த்து தழைத்து பெருகி அது இன்னும் பலன் தரட்டும். அப்ப தேவன் தம்முடைய நீதியையும் தம்முடைய அன்பையும் ஒரே நேரத்தில் காண்பிக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய நீதி எப்படி வெளிப்படுதோ அதே இடத்துல தேவனுடைய அன்பும் நிச்சயமாகவே வெளிப்படும், தேவனுடைய கிருபையும் நிச்சயமாகவே வெளிப்படும். ஆகவே தான் ஆண்டவர் தம்முடைய நீதியை இங்க செலுத்தும் பொழுது சகல ஜீவராசிகளையும் சகல ஜனங்களையும் இவர் அழிக்கிறார். ஆனா அவருடைய கிருபை நிமித்தமாக நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை நிமித்தமாக அந்த ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக ஒரு சந்ததியை பெருகச் செய்ய தேவன் விருப்பம் உள்ளவராக இருந்தார். கவனிங்க, இது இப்படி செய்யலாமா தேவன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க மருத்துவ உலகத்துல டாக்டர்ஸை போய் நீங்க கேளுங்க. ஏதாவது ஒரு சரீரத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் கேன்சர் நோய் வந்து அந்த சரீரத்தின் பாகத்தை அரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பாகத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. ஐயோ வெட்டினா வலிக்குமே, அந்த உறுப்பு இல்லைன்னா கஷ்டமா இருக்குமே. இல்லை இல்லை, முழு சரீரமும் பாதிக்கப்படாமல் இருக்க, முழு சரீரமும் ஆரோக்கியமா இருக்க அந்த ஒரு பகுதியை வெட்டி எடுத்தாதான் நல்லது அப்படின்றதுனால இங்க டாக்டர்கள் செய்கிற அறுவை சிகிச்சையை பார்த்து நீங்க இரக்கமில்லாத டாக்டர் சொல்ல முடியுமா? இல்ல, அவர்கள் அன்பின் நிமித்தமாகத்தான் செய்யறாங்க, மனதுருக்கத்தின் நிமித்தமாக தான் செய்யறாங்க, நமக்கு நன்மை உண்டாகும்படியாகத்தான் அதை செய்யறாங்க. அப்ப அதே போலத்தான் தேவன் இந்த மனு குலத்திற்கு நன்மை உண்டாக்கும்படியாக என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு அறுவை சிகிச்சையை மேற்கொள்றாரு. நோவாவின் நாட்கள்ல ஜலப்பிரளயம் வந்து எல்லாம் 40 நாள் மழை வந்து சகல சுவாசமுள்ள எல்லாம் மாண்டு போயிட்டு, பேடைக்குள்ள பிரவேசித்த மக்களை தவிர மற்ற அத்தனை பேரும் மரிச்சு போறாங்க. பேடைக்குள்ள இருந்த 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டால் என்று பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அந்த மழை தண்ணீர் எல்லாம் வடிஞ்சு அந்த பேழை மலையில வந்து தங்குவதற்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு.
ஒரு வருஷம் கழிச்சு ஒரு புதிய உலகத்தை பார்க்குறாங்க. ஏன்னா பேழைக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது இருந்த உலகம் வேற, இப்போ பேழைக்குள்ள இருந்து வெளியில வரும்பொழுது இருந்த உலகம் வேற. அப்ப அவங்க அந்த நாட்கள்ல இருந்த பல வீடுகள், பல அடுக்குமாடி குடியிருப்புகள், எப்படியெல்லாம் வீடு கட்டியிருந்தாங்களோ அந்த வீடு, அந்த 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 சுற்றுச்சூழலே இல்லை. இந்த பேழை எங்க அடிச்சிட்டு வந்து எங்க நின்னதுன்னே தெரில. ஆக இப்ப பார்க்குறாங்க புதிய உலகம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஜீவராசியும் கிடையாது, ஒரு மனுஷனும் கிடையாது, கூப்பிட்ட இடத்துல ஒண்ணுமே கிடையாது. இங்க பேழையில இருந்தவங்க மட்டும்தான், மாமா சித்தப்பா சித்தி யாரும் கிடையாது. இப்ப நோவாவுக்கு உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய அப்படியே நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிறார். ஆண்டவரே, இவ்வளோ இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் என்ன நீங்க இன்னும் ஜீவனோட வச்சிருக்கீங்களப்பா. நான் ஒன்றும் அதுக்கு பெரிய பாத்திரவான் கிடையாது, நான் ஒன்றும் தகுதியானவன் கிடையாது, அதுக்காக நன்றின்னு சொல்லி சுத்தமான சில ஜீவராசிகளை எடுத்து ஆண்டவருக்கு என்ன பண்ணானா பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, அவன் பலி செலுத்தின அந்த காரியத்துல கர்த்தர் அந்த பலியின் வாசனையை அவர் முகர்ந்தாராம். அது அதனுடைய சுகந்த வாசனையை கர்த்தர் என்ன பண்ணாராம், முகர்ந்தார். முகர்ந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் முகர்ந்துட்டு, இனிமே நான் என்ன பண்ண போறதில்ல, இந்த மனுஷனை சங்கரிக்க போறதில்லை. இப்பொழுது நான் சங்கரிச்சா மாதிரி இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், சங்கரிக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியுது அவனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் எப்படிதான் இருக்குது, பொல்லாததா இருக்கிறது. அவன் நினைவுகள் எல்லாம் பொல்லாதது, நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாதது. நான் அவனை அழிச்சினே இருந்தா அவன் வாழவே முடியாது. ஆகவே நான் இனிமே என்ன பண்ண மாட்டேன், சங்கரிக்கவே மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் ஆணையிடுறாராம். ஆணையிடுறது மாத்திரம் கிடையாது, இந்த ஆணையை உறுதிப்படுத்துவதற்கு தயவுசெய்து என்னோட கூட சேர்ந்து இந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பது கிடையாது, சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. அவன் பிறந்து வளரும் போதுல இருந்து சின்ன வயசுல இருந்தே இந்த மைண்ட் என்ன ஆயிடுது அவனுக்கு, சொல்ல மாட்டீங்களே. சின்ன வயசுல அவருக்கு நல்லா தான் தெரியுது பாருங்க நம்மளை பத்தி. சில ஆட்கள் எனக்கு நிறைய நேரத்துல ரொம்ப காமெடியா இருக்கும். என்னன்னா, நம்ம ஆளுங்க ஜெபம் பண்ணும் போது கூட ஆண்டவர்கிட்ட போய் சொல்லின்னு இருப்பான். சரி, ஊர்ல தான் மற்றவங்கிட்ட தான் போய் சொல்றோமே, ஆண்டவர் சமூகத்தில் போயாவது கொஞ்சம் உண்மையை பேசலாம்ன்றதெல்லாம் கிடையாது. ஆண்டவரே, நான் ஏன் இந்த தப்பு செஞ்சேன் தெரியுமா, பக்கத்து விட்டு ரமேஷ் என்ன இந்த மாதிரி தப்பு செய்ய தூண்டிட்டான், சுரேஷனால தான் நான் இப்படி பண்ணேன், ரமேஷும் சுரேஷும் இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன், கரெக்டாக இருந்திருப்பேன். ஏன்னா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் நம்முடைய தவறுகளை, இடர்பாடுகளை, நம்முடைய விழுகையை யார் மேலேயாவது தூக்கி போட்டணும். அதுக்கு பழி, அதுக்கு காரணம் வேற யாராவது. இவங்க எப்பவுமே அவங்க வாழ்க்கைக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. வெற்றியோ தோல்வியோ, வெற்றி வந்தா மட்டும் அதை கொண்டாடுவாங்க சில நேரத்தில், இது பத்தியா இது நான். தோல்வி வந்துருச்சுன்னா அந்த தோல்வியை தன்னுடையதாக்கி கொள்றதுக்கு நிறைய பேருக்கு மனசே இல்லை. அவங்க ரொம்ப கோழத்தனமா இதுக்கு யாரையாவது ஒருத்தர் என்ன பண்ணினா காரணம் காட்டி அவங்களால தான் இது நடந்துச்சு, இவங்களால தான் இது நடந்துச்சுன்னு அதுல இருந்து ஒதுங்கிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஜபத்துல கூட போய் சில நேரத்தில் இப்படிதான் நம்ம யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லி, என் வாழ்க்கை இவங்களால தான் கெட்டுது, அவங்களால தான் கெட்டுது, அப்படி இப்படின்னு குறை சொல்லினே இருக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதிரி ஜபங்களை எல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்லுவார்னா, அவங்க கையில உன் வாழ்க்கையை ஏன் கொடுத்த, என் கையில எல்லாம் உன் வாழ்க்கையை கொடுத்துருக்கணும், என்னெல்லாம் நீ நம்பி வாழ்ந்துருக்கணும்னு ஆண்டவர் பதில் சொல்லுவார். என்னன்னா, ஆண்டவர் பேசுறதை கேட்கறது முன்னாடி இவங்க எழுந்து போயிடுவாங்க. பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இதுவும் ஒண்ணு. ஏன்னா இவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கடகடன்னு ஆண்டவர்கிட்ட கொட்டுவாங்களா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்றதை காது கொடுத்து கேட்கறதுக்கெல்லாம் இவங்களுக்கு பொறுமை இல்லை, அதனால கிளம்பி போயிடுவாங்க. அப்ப சிலருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக மாறாமலே இருக்கும். ரொம்ப வேதனையான விஷயம். ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நல்ல வேலை செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்ப அவருக்கு தெரியுது, உன் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. ஆனா நான் என்ன பண்ண போறதில்லைன்னா, உன்னை அழிக்க போறதில்லை. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் நான் என்ன பண்ண மாட்டேன், சங்கரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட நிறுத்தாம, நல்லா கவனிங்க, அப்படி சொன்னதோட நிறுத்தாம, ஏன்னா ஆண்டவருக்கு தெரியுது இந்த மனு குலத்துக்கு எப்பவுமே அவ்வளோ சீக்கிரம் ஆண்டோட வார்த்தையெல்லாம் நம்பிட முடியறதில்லை. பல நேரங்களில் நம்ம சந்தேகத்தோட தான் பிறக்கிறோம்.
எல்லாத்துக்கும் சந்தேகம், எதையுமே நம்புறது கிடையாது. சரி, மனுஷங்களெல்லாம் நம்பாம இருந்தா பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தையே பல நேரத்தில் நம்புறது இல்லை நம்ம. அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்க பாருப்பா, என் வார்த்தையை நீ நம்பலன்னா அதுக்கு நான் ஒரு அடையாளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு போனீங்கன்னா அங்க சொல்றாரு, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல மனுக்குலத்தையும் நான் ஜலத்தினாலே சங்கரிப்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு அடையாளமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சில நேரங்களில் விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த வானவில் தோன்றதுக்கு அதுக்கு பல ரீசன் சொல்லுவாங்க. ஆனா பரிசுத்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வானவில் அப்படின்ற ஒன்று தோன்றதுக்கு காரணம் என்னவா? வேதம் சொல்லுகிறது, மழை இந்த பூமியை அழிக்காது, பயப்படாதீங்க அப்படின்றத மனுக்குலத்துக்கு காண்பிக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கிற சிக்னலா அது. நீங்க பயந்துராதீங்க, ஒரே ஜோன்னு மழை பெய்யுது, அப்படியே வெள்ளங்கள்லாம் புரண்டு வருது, அப்படியே இப்போ 2-3 ஏரியாலாம் அடிச்சுன்னு போகுதுன்னா ஆண்டவர் சொல்றாராம், பரலோகத்திலிருந்து பூமியை பார்த்து சொல்றாராம், பயப்படாத, ஒன்றும் ஆகாது அப்படின்றதுக்கு ஆண்டவர் காட்டுற சைனா அது. நீங்க வாசிச்சீங்கன்னா 11வது வசனத்திலிருந்து, இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நான் என்ன பண்றேன்? ஏற்படுத்துகிறேன். உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துறேன். அப்புறம் அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும், நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கு சொல்லுங்க, நித்திய தலைமுறைகளுக்கு என்று. அப்படின்னா இந்த ஒரு உடன்படிக்கை நித்திய தலைமுறைகளுக்கு என்று. எல்லாரும் சொல்லுங்க, தலைமுறைன்னா என்ன அர்த்தம்? வழி வழியா அடுத்தடுத்த ஜெனரேஷன். அப்ப நித்திய தலைமுறைனா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகம் எப்ப முடியுமோ அது வரையில எத்தனை தலைமுறை ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறாரோ அத்தனை தலைமுறைக்கு இந்த உடன்படிக்கை செல்லும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த பூமி உள்ள நாளளவும் இந்த உலகம் உள்ள நாளளவும் எத்தனை தலைமுறையாக மனுக்குலமானது செழிக்குமோ தழைக்குமோ அத்தனை தலைமுறைகளுக்கும் இந்த உடன்படிக்கை பொருந்தும். அதனாலதான் இதுக்கு நித்திய உடன்படிக்கைன்னு பேரு. தலைமுறையாக உண்டாகக்கூடிய நித்திய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நான் ஏற்படுத்துகிறேன். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் பொழுது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். எப்படி சொன்னார் பாருங்க ஆண்டவர். அப்ப வானத்துல வானவில் வரும்போது நீங்க தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? ஜலத்தினால அழிக்க மாட்டாரு அப்படின்றதுக்கு தான் வானவில். இந்த செய்தியோட தலைப்பே வானவில். அப்ப இந்த வானவில் என்பதை ஆண்டவர் ஏன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா 2 விஷயம். ஒன்னு, நல்லா கவனிங்க, தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனத்தோட என்ன பண்ணிருக்கிறார்னா உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்னா உடன்படிக்கையை மீற மாட்டார். கவனிங்க, 2வது, இது நித்திய உடன்படிக்கை. பல தலைமுறைகளை கடந்தோம் இந்த உடன்படிக்கை நிலைத்திருக்க கூடியது என்பதை நாம இந்த வானவில்லின் மூலமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.